ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் முடிஞ்சு இந்திய அணி சொந்த நாட்டுக்கே வந்து அடுத்த தொடரில் விளையாடுறதுக்கு ஆயத்தமாயிட்டு வராங்க. ஆனால் இன்னும் அவங்க ஜெயிச்ச கப்பு அவங்க கைக்கு வந்த பாடில்லை. இது தொடர்பாக வந்து நிறைய ஆலோசனை கூட்டங்கள் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. பிசிசிஐ, ஏசிசி கூட சேர்ந்து, அதாவது ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலோட தலைமையில் நிறைய கூட்டங்கள் அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு. இந்த கூட்டங்களில் வந்து எந்த முடிவும் வந்து இது வரைக்கும் வந்து உறுதியாக எடுக்கப்படாமல் இருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலோட தலைவரான மோக்ஷின் நக்வி தான் பாகிஸ்தானோட மினிஸ்டரான இவர் கையால இந்தியா கப்பை வாங்கிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணமா இருக்கு. ஆனா அவரு, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனா கப்பு வந்து என் கையால வாங்குறதா இருந்தா மட்டும்தான் நான் அதை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் கூட்டம் நடக்கும்போது ஒவ்வொரு கண்டிஷன்ஸை போட்டுட்டு இருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, முதல் கூட்டம் நடந்தப்ப அவர் போட்ட கண்டிஷன் என்னவா இருந்ததுன்னா, இதே மாதிரி ஒரு பாராட்டு விழா மாதிரி நீங்க ஒன்று ஏற்பாடு பண்ணுங்க, அந்த விழாவில் வச்சு நான் வந்து இந்தியாவுக்கு அந்த கப்பையும் இந்திய வீரர்களுக்கான மெடலையும் வந்து ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா இந்திய வீரர்கள் ஏற்கனவே இந்தியாவுக்கு திரும்பி வந்துட்டாங்க. அடுத்த தொடருக்கும் அவங்க ஆயத்தமாயிட்டு வராங்க. ஸோ தொடருக்கு நடுவில் அந்த வீரர்கள் வந்து துபாய்க்கோ இல்லை வேற எங்கேயாவது போய் அந்த மெடல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று அப்படிங்கிறது ஒரு விஷயம். சரி, இந்தியாவிலேயே ஒரு வேளை வந்து ஃபங்க்ஷன் நடத்தினா அதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா, மோக்ஷின் நக்வி இந்தியாவுக்கு வர்றதுக்கு ஒத்துப்பாரா அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, இந்தியன் கவர்மெண்ட் இதை அலோவ் பண்ணுமா அப்படிங்கிறது ரெண்டாவது பிரச்சனை. இல்லை நியூட்ரல் வென்யூ அப்படிங்கும் போது சத்தியமா அதுக்கான சாத்தியக்கூறுகளே கிடையாது அப்படின்னு பிசிசிஐ தெல்ல தெளிவா சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஆசிய கோப்பையில் விளையாடின சில வீரர்கள் வந்து மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான தொடரில் விளையாடுறாங்க. அகமதாபாத் மைதானத்தில் அந்த தொடர் நடக்க இருக்கு. ஸோ எஞ்சி இருக்கிற வீரர்களையும் வந்துட்டு அங்கே ஆர்கனைஸ் பண்ணி கப்பு நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன பாராட்டு விழாவை அவங்களுக்காக நடத்தலாம் அப்படிங்கிறது வந்து பிசிசிஐயோட திட்டமாக இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த முதல் ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது வந்து எந்தவித முடிவும் எட்டப்படாமல் முடிஞ்சிருந்தது. அதற்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது ஆலோசனை கூட்டம் நடக்குது. இதுக்கு நடுவிலே வந்து பிசிசிஐ துணைத் தலைவரான ராஜீவ் சுக்லா வந்து சில கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணி மோக்ஷின் நக்வி கிட்டையும் பேசினதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது கப்பை நான் கொடுக்க முடியாது, என் கையால தான் வாங்கணும் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு ராஜீவ் சுக்லா வந்து, அது என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா, நீங்க ஏன் எப்படி அதை வந்து தரமாட்டேன்னு சொல்ல முடியும், இதெல்லாம் வந்து சத்தியமா விதிகளை மீறின செயல் தான், இப்படியே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை வந்து ஏசிசி தலைவரோட போஸ்டிங்ல இருந்து எடுக்கிறதுக்கு கூட வந்துட்டு நாங்க வந்து தயங்க மாட்டோம், இதற்காக நாங்க வந்து ஏசிசி உறுப்பு நாடுகள் எல்லார்கிட்டையுமே வந்துட்டு ஒரு பொதுவான கோரிக்கையும் முன்வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அவருக்கு ஒரு சவாலான விஷயமா மாறி இருக்கு. ஏன்னா அந்த பொறுப்பு அப்படிங்கிறது அவருக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்றா இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், ஒருவேளை வந்துட்டு இந்த பிரச்சனை பெருசாகுது அப்படின்னா அவங்க யார்கிட்ட போய் இவரை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க அப்படின்னா, ஒன்று வந்து அந்த ஏசிசியில் இருக்கிற உறுப்பு நாடுகள் கிட்ட, இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஐசிசி வரைக்கும் இந்த விவகாரம் அப்படிங்கிறது கொண்டு செல்லப்படும். அது அவருக்கு வந்து மிகப்பெரிய தலைவலியாக மாறும். ஏன்னா அவர் ஏசிசியோட பிரசிடென்ட் மட்டும் கிடையாது, பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டோட தலைவரும் அவர் தான். அதனால வந்து ஐசிசி கிட்ட இந்த விவகாரம் அப்படிங்கிறது போச்சுன்னா அது பாகிஸ்தான் கிரிக்கெட்டுக்கே வந்து ஒரு பேராபத்தை விளைவிக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கொஞ்சமாக இறங்கி வந்து அடுத்த மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஓகே நான் வேணும்னா வந்து நான் நடந்துக்கிட்ட விதத்துக்காக உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், நான் கப்பெல்லாம் எடுத்துகிட்டு போனது தப்பு தான், ஆனாலும் நான் தான் உங்களுக்கு கப்பு கொடுப்பேன், உங்கள் கேப்டனை கிளம்பி துபாய்க்கு வர சொல்லுங்கள், என் கையால் அவரை கப்பை வாங்கிட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு மோக்ஷின் நக்வி. இது இன்னுமே வந்து பிசிசிஐயை பயங்கர கடுப்பாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் கையால் கப்பு வாங்கக்கூடாது அப்படிங்கறக்காக தான் வந்து அந்த விழாலையே வந்துட்டு கப்பு வாங்காமல் இந்திய அணி வந்தாங்க. இப்போ மறுபடியும் அவர் கையால் கப்பு வாங்க, அதுவும் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவை நாங்கள் துபாய்க்கு அனுப்பி வைக்கணுமா, அது எங்களால் பண்ணவே முடியாது, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ணிக்கோங்க, உங்களோட மன்னிப்பு எங்களுக்கு தேவையே கிடையாது அப்படின்னு பிசிசிஐ வந்து தெல்ல தெளிவா வந்து அந்த மீட்டிங்ல சொன்னதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டே இருந்தாலும் இந்திய கிரிக்கெட் அணியை பொறுத்த வரைக்கும் அவங்க அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்து போய்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான தொடருக்கு இந்திய வீரர்கள் ஒரு பக்கம் தயாராகிட்டு வராங்க. இந்த அணியில இல்லாத மற்ற வீரர்கள், அதாவது ஆசிய கோப்பையில் விளையாடி இந்த மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான தொடரில் இடம்பெறாத மற்ற வீரர்கள் எல்லாரும் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போய் தங்களோட நண்பர்கள், உறவினர்கள் அப்படின்னு எல்லாருக்கூடையும் வந்து ஒரு பயங்கர செலிப்ரேஷன் மூமெண்ட்ல இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் இதோட ஸ்டேட்டஸாக இருக்கு. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா மோக்ஷின் நக்விக்கு இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது உருவாகி இருக்கு. அது எங்கிருந்து வந்திருக்குன்னா, பாகிஸ்தான்ல இருந்தே வந்து அவருக்கு எதிரான கண்டன குரல்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இது எதுவுமே வந்து அவர் அந்த ஆசிய கோப்பையை தூக்கிட்டு வந்ததுக்காக கிடையாது. அவர் வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டோட பிரசிடென்ட்டாக பதவியேற்றதுக்கு அப்புறமா பெரிய அளவில் வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் வந்துட்டு முன்னேறாமையே இருக்கு. நிறைய தொடர்கள்
போட்டிகளில் தொடர்ச்சியாக வந்து தோல்வியை தான் வந்து அவங்க சந்திச்சுட்டு வராங்க அப்படிங்கிறது அவர் மேலே வைக்கப்படுற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு விமர்சனத்தை முன் வச்சது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தானோட முன்னாள் வீரரான ஷாஹித் அஃப்ரிடி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்று, நீங்கள் வந்து பிசிபியோட சேர்மனாக இருங்க, அப்படி இல்லைனா பாகிஸ்தான் மினிஸ்டராக இருங்க. இந்த மாதிரி 2 பதவியுமே வச்சுட்டு 2லையுமே வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து நல்லதே கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு பேட்டியில் வந்து அவருக்கு எனக்கு பெருசாக கிரிக்கெட் நாலேஜ்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான சில ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்து மோக்ஷின் நக்வி வந்து கொடுத்திருந்தாரு. ஸோ அப்படி பெரிய கிரிக்கெட் நாலேஜ் இல்லாதவரை வந்து ஒரு பிசிபி சேர்மனாக கொண்டு வந்து வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஸோ பாகிஸ்தான் கிரிக்கெட் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பதவியிலிருந்து இறங்கினா மட்டும்தான் அது சரியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது செக்கையும் அவருக்கு வந்து பாகிஸ்தான்லேருந்தே வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போதைக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் வந்துட்டு அவரை சுற்றி வந்துட்டு செக்மேட்டாக தான் இருக்குது. இதிலிருந்து அவர் மீண்டு வருவாரா? கப்பு இந்தியாவுக்கு எப்போ வரும் அப்படிங்கிறதான் இப்போ அடுத்த கட்ட கேள்வியாக மாறி இருக்கு.